என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியா குட்டி, அம்மா போயிட்டு வரேன்டா. செல்லம், அம்மா தான் சொன்னல, அம்மா உன்னை தினமும் பார்க்க வருவேன். ஆனா இப்போ அம்மாவால உன் கூடயே இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், சரியா? ரியா செல்லம், அழாதடா. நீ அழுத அப்புறம் அம்மாக்கும் அழுக வந்துடும். அப்புறம் அம்மாவால உன்னை விட்டு போக முடியாது. ரியா குட்டி, அம்மாவுக்கு உன் கூட இருக்கணும்னு தாண்டா ஆசை. ஆனால் இப்போ அம்மா உன் கூட இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் அம்மாவால் சரி பண்ண முடியாது. ஆனால் இப்போ அம்மா போனாதான் எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சரி பண்ணிட்டு உன் கூடவே வந்து இருக்க முடியும். உன் கூடயும் அப்பா கூடயும் இருக்கிற நாளுக்காக தான் அம்மாவும் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே உன் பாட்டி தாத்தா மனசில் இடம் பிடிச்சி அம்மா அப்பா வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் உன் அப்பா ஃபீல் பண்ணாமல் நீ தான் பார்த்துக்கணும். இப்போ நான் உன் அப்பாவை விட்டு போயிட்டா அவர் ஃபீல் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ கூட இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த தைரியத்தில் தான் போகிறேன். என் ரியா குட்டியும் ஃபீல் பண்ணாமல் அப்பா கூட சமத்தா இருக்கணும், சரியா? அம்மா வரேன்டா தங்கம். ஒரு நாள் கூட அம்மா உன்னை பார்க்க வராமல் இருக்க மாட்டேன். தினமும் அம்மா உன்னை பார்க்க வருவேன். என் செல்லம்ல, அழாமல் இருக்கணும். அம்மா தினமும் உன்னை பார்க்க வரும்போது என்ன வேணும்னு சொல்லு, அம்மா எல்லாம் வாங்கிட்டு வரேன். செல்லக்குட்டிக்கு சாக்லேட்டு மஞ்சு பிஸ்கெட் வேணுமா? அம்மா தினமும் வருமா வாங்கிட்டு வருவேன், சரியா? செல்லக்குட்டி அழாம இருக்கணும். அதான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டா, கிளம்பி போக வேண்டியதானே. சும்மா நின்று நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட்டு செல்லம், அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அழக்கூடாது, சரியா? இப்பவாவது சொல்ல ஐஷு, என்னால உங்களை விட்டு போக முடியாது, நான் உங்க கூடயே இருந்துடுறேன்னு. நான் போயிட்டு வரேன் சார். சரி, போயிட்டு வா. போறேன்னதும் உடனே போங்கிறாரு. சரி, கொஞ்ச நேரம் இரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். அப்படி ஏதாவது சொல்றாரான்னு பாரு. சார், அது நான் போறேன்னு நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். எனக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்கும் இல்லை, நீ கிளம்பு. ஒரு ஃபீலிங்கும் இல்லையா? என்ன இப்படி சொல்றாரு? இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு இப்ப போறேன்னு சொல்லும்போது கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுவாருன்னு பார்த்தா கிளம்புங்கிறாரு. என்னடி போகாத நில்லு, நீ போனா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு கண்ணாடி உடைக்கிறதுக்கு பழைய ஷமீர்னு நினைச்சியா? நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி எங்க என்னை விட்டு போயிருவியோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ போனா எது வரைக்கும் போவேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நாளெல்லாம் என்னை விட்டு உன்னால இருக்க முடியாது ஐஷு. போன ஸ்பீட்ல நீ திரும்பி வருவ. அப்போ உனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன். அப்புறம் சார், ரியாவை பத்திரமா பாத்துக்கங்க சார். இவ்வளவு நாள் நீ சொல்லிதான் அவளை பார்த்துட்டு இருந்தனா? அவ ஏன் குழந்தை, அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஏன்னா அதுவும் என் உயிர் தான். ஐ மீன், அவ என்ன எப்ப அம்மானு கூப்பிட்டாலோ அப்பவே அவளும் என் குழந்தை மாதிரி தான். அதனால அவளை நல்லா பாத்துக்குங்கன்னு சொல்றது என்னோட கடமை. ஓ சரி, நீ கடமை செஞ்சதெல்லாம் போதும், ரொம்ப நேரமாகுது, கிளம்பு. சரி சார், சொல்றதுக்கு அப்போ வேற எதுவும் இல்லைல்ல? ஐஷு, என்னை விட்டு போகாத ஐஷுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஷமீர். அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எதை பத்தியும் கவலைப்படாம நான் உங்க கூடயே இருந்துருவேன். பார்த்து போயிட்டு வா ஐஷு, நான் கிளம்புறேன். ஐஷு, ஒரு 5 நிமிஷம் சார். கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே. இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன். உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன்.
ஐஷோ, உன்னாலையும் என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்டி. அப்புறம் ஏன்டி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லாம இப்படி நடிச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? அன்னைக்கு மாதிரி நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு உன்னை கட்டாயப்படுத்தி என் கூட இருக்க வைக்க தெரியாம இல்லடி. ஆனா அன்னைக்கு உனக்கு எதுவுமே தெரியல. அன்னைக்கு நீ என்னை விட்டு போறேன்னு சொன்னதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் தான் உன் புருஷன்னு தெரிஞ்சும் நீ எதுக்காக என்னை விட்டு போறேன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப கூட உன் வாயால என்னால உங்களை விட்டு போக முடியாதுன்னு நீ சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லிடு ஐஷு, ப்ளீஸ். என்னாச்சு ஐஷு, என்னை விட்டு போக முடியலையா? அதெல்லாம் இல்லை சார். இவ்வளோ நாள் உங்களோடையும் ரியாவோடையும் இருந்தேன். இப்போ போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளோதான். அப்ப கூட என்னை விட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு ஒத்துக்க மாட்டல்ல? இப்போ உங்களை விட்டு போறேனே தவிர உங்களை விட்டுட்டு போல ஷமீர். நான் உங்களோட தான் இருப்பேன். உங்க ஐஷு உங்களோட தான் இருக்கேங்கிறத கூடிய சீக்கிரத்தில் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆனா நானே என் வாயால ஒத்துக்காம உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப நாளைக்கு என்னாலையும் ஒத்துக்காம இருக்க முடியாது ஷமீர். அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவேன். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க நின்னேன்னா இப்பவே உண்மையை சொல்லிடுவேன். அதனால நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன் சார். போகாத ஐஷு. சார். சரி, போயிட்டு வா. உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடாதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடாதானே. ஐஷு வீட்டுக்கு வந்துருவான்னு அந்த கதிரு அமுதாவும் இப்பதான் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்குள்ள வந்துட்டாளா? ஐஷு, நீ வர்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்துட்டல, இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே உன் மனசை மாத்தி சீக்கிரமே உன்னை கல்யாணம் பண்றேன். அப்புறம் எப்போ பார்த்தாலும் டாக்டர்னு அவன் பின்னால தானே போய்கிட்டு இருப்பா. ஆனா இப்போ அவனை விட்டு வந்திருக்கான்னா அப்ப அவனுக்கும் இவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இல்லாம அவனும் கொண்டு விட மாட்டான். இந்த பிரச்சனையை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ அவன் மேலே ஒரு வெறுப்பு வந்திருக்கும். இப்போ இவகிட்ட போய் நம்ம நைஸாக பேசணும்னா அவன் மேலே இருக்கிற வெறுப்பு நம்ம மேலே காதலாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி பேசி உன்னை கரெக்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீ போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? நீ எப்போ வருவேன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் உலகம், என் உயிர் எல்லாமே நீ தான். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன். நமக்குள்ள ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்திருக்கலாம். அதனால தான் நீ இப்படியெல்லாம் என்னை விட்டு போகணும்னாலாம் முடிவு பண்ணியிருந்திருப்ப. ஆனால் இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய், என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாமல் இருக்க? ஓ, என்னை விட்டு போயிட்ட, இப்போ எப்படி என்னை ஃபேஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். நீ திரும்ப என்கிட்ட வந்ததும் எனக்கு உன் மேலே இருக்கிற கோவம்லாம் போயிடுச்சு. என்ன இருந்தாலும் நீ என் ஒய்ஃபாக வரப்போறவ. உன் மேலே நான் எப்படி கோவப்படுவேன்? இங்க வா. கிழவி நீயா? ஐயோ ஆமா மாப்பிள்ளை, நான் தான் சிம்ரன். ஷோ, கிழவி, என்ன இது கன்றாவி கோலம்? ஐயோ மாப்பிள்ளை, கன்றாவி கோலம் இல்லை, கலர்ஃபுல் கோலம். ச்சே, இந்த கிழவியை போய் ஐசோன்னு நினைச்சிட்டோமே. என்ன மாப்பிள்ளை நீங்க நேத்து என்ன பார்க்கையில தலைவலி வருதுன்னு நீங்க சொன்னதுனால தானே நான் சுடிதார் போட்டு வந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஐசோட ரூமுக்கு போய் இருக்கிறதுலயே நல்ல கலர்ஃபுல்லான சுடிதாரா பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன். இப்படி என்ன பார்த்து கன்றாவி கோலம்னு சொல்லிட்டீங்களே. நீங்க ஃபாரின்ல வளர்ந்தவரு, அதனால உங்களுக்கு சுடிதார்கள் எல்லாம் போட்டாதான் பிடிக்கும்னு சொல்லி தானே போட்டுக்கிட்டு வந்தேன். என்ன மாப்பிள்ளை, இந்த சுடிதார்ல என்ன பார்க்கையில உங்களுக்கு கண்ணுக்கு குளுமையா இருக்கும்னு நினைச்சேன். கண்ணுக்கு குளுமையா? உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு என் கண்ணு ரெண்டுலயும் கொல்லி வைக்கலாம் போல இருக்கு. இந்த வயசான காலத்துல இந்த சுடிதார் ஒண்ணுதான் உனக்கு கேடு. இங்க பாரு கிழவி, ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். என்ன மேற்கொண்டு கடுப்பு ஏத்தினான்னு வச்சுக்க, அப்புறம் உன் இடுப்பை உடச்சிருவேன் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிரு. இதுக்கப்புறம் நான் இருக்கிற பக்கம் கூட நீ வரக்கூடாது. என்னம்மா இது, மாப்பிளைக்கு நம்ம எப்படி வந்தாலும் பிடிக்க செய்ய மாட்டேங்க. ஒருவேளை இந்த அழகு பட்டாதோ, இன்னும் கொஞ்சம் அழகு வேண்டுமோ? சரி, அப்ப இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திட்டு
தீரா, தங்கச்சி பாப்பா வந்துரும்னு தான் சொன்னேன். காலையில எல்லாம் வராதுடா, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. 10 மாசம் கழிச்சு தான் தங்கச்சி பாப்பா வரும். என்ன அரவிந்தப்பா நீங்க பெட்ல எல்லாம் பூ போட்டா உனக்கு தங்கச்சி பாப்பா வரும்னு சொன்னீங்க. அதனால தான் நானும் இந்த பெட் ஃபுல்லா பூவெல்லாம் போட்டுருக்கேன். இப்போ 10 மாசம் ஆகும்னு சொல்றீங்க. போங்க அரவிந்தப்பா, தீரனை ஏமாத்துறீங்க. இருங்க, இந்த பெட்ல இருக்கிற பூவெல்லாம் எடுத்துட்டு போய் நான் வெளியே கொண்டு போய் வச்சு விளையாண்டுக்கிறேன். டேய் தீரா, தங்கச்சி பாப்பா வரும்னு சொன்னேன். அதுக்குன்னு இப்படி உடனே கேட்டா நான் எங்கடா போவேன்? தங்கச்சி பாப்பா என்ன கடையிலேயே விற்கிது வாங்கி கொடுக்கறதுக்கு? என்ன அரவிந்தப்பா, அப்ப தங்கச்சி பாப்பா எப்பதான் வரும்? டேய், அது இன்னைக்கு தாண்டா தெரியும். நான் ஏதோ ஒரு மூட்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் அம்மா இனி என்ன மூட்ல வரான்னு வேற தெரியல. நான் நினைக்கிறதும் உன் அம்மா நினைக்கிறதும் ஒரே மாதிரி இருந்து நான் நினைச்சது இன்னைக்கு நடந்துச்சுன்னா எண்ணி 10வது மாசம் தங்கச்சி பாப்பா உன் கையில இருக்கும்டா. சரி அரவிந்தப்பா, அப்ப 10 மாசம் கழிஞ்சு தங்கச்சி பாப்பா என் கையில இருக்கணும். கண்டிப்பா இருக்கும்டா தீரா. அப்ப சரி, அப்ப நான் பெட்டெல்லாம் பூ போடுறேன். டேய் தீரா, பூ போட்டதெல்லாம் போதும்டா. உன் அம்மா இப்ப வந்துருவா. நீ இப்ப என்ன பண்ணணும்னா சமத்தா அங்க அபிராமி பாட்டி இருக்காங்கல்ல, அபிராமி பாட்டியோட போய் தூங்கணும். சரியா? அஸ்கு புஸ்கு அப்பல வத. நான் ஒன்னும் அபிராமி பாட்டி கூட போய் தூங்க மாட்டேன். நான் எப்பவுமே அரவிந்த் அப்பாவுக்கும் சீதா அம்மாவுக்கும் நடுவுல தானே படுப்பேன். இன்னைக்கும் அப்படிதான் படுப்பேன். என்னது நடுவுல படுப்பியா? நடுவுல படுத்தா எப்படிடா தங்கச்சி பாப்பா வரும்? டேய் தீரா, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா வேண்டாமா? வேணும் அரவிந்தப்பா. அப்ப அப்பா சொல்ற மாதிரி கேட்கணும். உனக்கு தங்கச்சி பாப்பா வேணும்னா இன்னைக்கு ஒழுங்கா போய் அபிராமி பாட்டி கூட தூங்கணும். நீ அங்க அபிராமி பாட்டி கூட போய் தூங்கினா தாண்டா தங்கச்சி பாப்பா வரும். இல்லைன்னா நீ எப்பவுமே தனியாவே விளையாண்டுக்க வேண்டியதுதான். அச்சடா, என்ன சொல்றீங்க அரவிந்தப்பா? அப்ப நான் அபிராமி பாட்டியோட தூங்குனாதான் தங்கச்சி பாப்பா வருமா? ஆமாண்டா தீரா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் அபிராமி பாட்டியோட தூங்கு. அப்பதான் உனக்கு தங்கச்சி பாப்பா வரும். சரி ஓகே அரவிந்தப்பா, தங்கச்சி பாப்பா வரும்னா அப்ப நான் இன்னைக்கு போய் அபிராமி பாட்டியோட தூங்குறேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நாளையில இருந்து நான் அபிராமி பாட்டியோட தூங்க மாட்டேன். நாளையில இருந்து நான் அரவிந்த் அப்பாவுக்கும் சீதா அம்மாவுக்கும் நடுவுல தான் தூங்குவேன். ஐயோ சரிடா தீரா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது மட்டும் தானே பிரச்சனை. இன்னைக்கு எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நாளையில இருந்து நான் பாத்துக்கிறேன். சரி அரவிந்தப்பா, தங்கச்சி பாப்பாவுக்காக தீரன் போய் இன்னைக்கு அபிராமி பாட்டி கூட தூங்குறேன். சரிடா தீரா, சரி போய் தூங்கு போ. தங்கச்சி பாப்பா வரும், தீரனுக்கு தங்கச்சி பாப்பா வரும். ஜாலி ஜாலி. அப்பாடா, ஒருவேளை தீரன் கிட்ட எப்படியோ பேசி அவனை சமாளிச்சு அங்க அம்மா கூட தூங்க சொல்லி அனுப்பியாச்சு. இப்ப சீதா வந்து இந்த செட்டப் எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவான்னு தெரியலையே. எப்படியோ ரூம்குள்ள வந்ததும் அடுத்து இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத கெஸ் பண்ணிடுவா. ஆனா அதுக்கு அவர் ரியாக்ஷன் தான் என்னன்னு தெரியல. அவர் ரியாக்ஷன் என்னவா இருந்தாலும் சரி, எப்படியாவது இன்னைக்கு சீதாவோட நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த ரியாஸும் ரஃபிக்கும் சொன்ன மாதிரி நம்ம மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி போகணும்னா நம்ம சீதாவோட வாழ ஆரம்பிக்கணும். சீதா வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டோங்கிற நினைப்பை மாத்தி சீதா நம்ம பொண்டாட்டிங்கிற நினைப்பை நம்ம மனசுல கொண்டு வரணும். அதுக்கு சீதாவோட நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்றது தான் ஒரே வழி. ஐயோ, எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியல, ஒரே டென்ஷனா இருக்கு. இவ்வளவு வேற இன்னும் காணோம். என்ன இவ நம்ம வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு வந்திருக்கா? அப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி அவளும் நினைச்சிருப்பாளா? என்னங்க இன்னும் தூங்கலையா? அம்மா தீரன் எங்க? தூங்கலையாவா? என்ன இவ எவ்வளவு பெரிய செட்டப் பண்ணி வச்சிருக்கோம், இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லாம தூங்கலையா தீரன் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன சீதா, இங்க ரூம் எல்லாம் பார்த்துமா தூங்கலையான்னு கேக்குற? ரூம்ல என்ன, நீங்களும் தீரனும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ பூவெல்லாம் கொண்டு வந்து போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தீங்க. ஓ, இதெல்லாம் க்ளீன் பண்ணணுமா? அதுக்காக தான் இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கீங்களா? சரி எந்திரிங்க, நான் க்ளீன் பண்ணிடுறேன். இவ தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளா? இதையெல்லாம் பார்த்தா நானும் தீரனும் விளையாடிக்கிட்டு இருந்த மாதிரியா தெரியுது. சீதா, இதையெல்லாம் பார்த்தா நானும் தீரனும் விளையாண்ட மாதிரியா உனக்கு தெரியுது. பின்ன வேற என்ன? வேற என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல. இங்க வந்து உட்காரு, சொல்றேன். சீதா, உட்காருன்னு சொன்னேன். என்னது? என்னன்னு உனக்கு நிஜமாவே தெரியாதுல்ல? இல்ல தெரியல. சீதா, உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அரவிந்த், தீரன் வந்துருமா?
அவெல்லாம் ஒன்றும் வரமாட்டான். அவன்கிட்ட ஏற்கனவே தங்கச்சி பாப்பா வேணும்னா போய் பாட்டியோட தூங்குன்னு அம்மா கூட தூங்குறதுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அரவிந்த் ஒரு நிமிஷம். என்ன சீதா? இல்ல அது வந்து கிச்சன்ல லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டு வந்துட்டேன். நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல? அதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க. இல்ல அரவிந்த் அது சீதா, என்ன பயமா இருக்கா? பயப்படாத சீதா, நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஓகே தானே? உன் புடவை முந்தானை காய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பன் பாடாத சிந்தனை உங்கள் காதோடு யார் சொன்னது? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.